எலுமிச்சம்பழம் தேசிக்காய்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கு நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக தங்கத்தினுடைய விலை ஏன் அதிகரிக்கும், எப்படியான காலகட்டத்துக்குள்ளே அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முறை டாலருடைய பெறுமதியும் அப்படியே தான் இருக்கும். இலங்கை ரூபாவுடைய பெறுமதி கூட அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இலங்கையில் ஏன் தங்கத்தினுடைய பெறுமதி அதிகரிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அந்த விஷயத்தை ஒரு சின்ன விஷயமாக நான் பார்த்தேன் ஒரு இடத்துல பார்க்கும்போது அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதுபோல் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த தேசிக்காயும் கையில் வச்சுருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இந்த தங்கத்தினுடைய பெறுமதி வந்து இலங்கையில் மட்டுமில்லை உலக சந்தையிலேயே அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து இஸ்ரேல் ஈரான் பாலஸ்தீன பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலிருந்து எண்ணெய் விலை அதிகரித்தது. இப்போ இஸ்ரேல் அதாவது இப்போ ஈரானுடைய இந்த தாக்குதல் ஒரு 2 கிழமையாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் மாறி இருக்குது. எப்பொழுதெல்லாம் உலகத்தினுடைய இடங்களில் முக்கியமான நாடுகள் ஒரு பரபரப்பான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தங்கத்தினுடைய விலை திடீரென்று அதிகரிக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்தந்த பிரதேசங்களில் எந்தெந்த நாடுகளில் இந்த பிரச்சனைகள் நடக்குதோ அந்தந்த நாடுகளில் முதலீடு செய்திருக்கிற மிக முக்கியமான நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு அந்த முதலீடுகளை வந்து தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. அந்த தங்கத்தில் முதலீடு செய்யும்போது கேள்வி அதிகரிக்கும் பொழுது தங்க விலை அதிகரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தால் தான் இலங்கையிலையும் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கிறது. 2 லட்சத்தையும் தாண்டக்கூடிய அளவில் தங்கத்திற விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. என்னதான் தங்கத்தினுடைய விலை அதிகரித்தாலும் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக அது ஒரு இந்த நேரத்தில் வாங்கலாமா விற்கலாமா, இப்போ அச்சய தேதி வரப்போகுது, இந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ளே தங்கத்தை வந்து வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்படி இருக்கும்போது இந்த தங்க விலை எங்கே வரைக்கும் போகும், எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது எந்த அளவுக்கு போய் இருக்கும், இலங்கையில் இந்த தங்கத்துடைய விலையினுடைய பாதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு முழுமையாக ஒரு வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தரேன். ரைட், இந்த தேசிக்காவுடைய விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு. இலங்கையில் வந்து தங்கத்துடைய விலை ஒரு பக்கம், தேசிக்காயோட விலை வந்து இன்னொரு பக்கம், எலுமிச்சம்பழத்தோட விலை இன்னொரு பக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நம்ம நாட்டில் ஒவ்வொரு பொருளுக்கான விலை அதிகரிக்கும். ஒரு நேரம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் கேரட் உள்ள விலை 4000, 5000, முருங்கைக்காய் விலை 3500 ரூபா, பச்சை மிளகாயோட விலை 1500 ரூபா, தக்காளியோட விலை 1500 இந்த மாதிரி விலை விற்றாங்க. ஆனால் இப்போ பழைய விலை நிலைமைக்கு வந்திருக்கு. யாருமே இப்போ கணக்கெடுக்காத அளவில் வந்திருக்கு. நிறைய பேர் மரக்கறி வாங்குறதே இல்லைன்ற அளவுக்குலாம் போயிருந்தாங்க. இப்போ கூட அப்படி தான், என்னன்னா விலை குறைஞ்சாலும் மக்கள் எதிர்பார்க்குற அளவில் இன்னும் விலை குறையலைன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தேசிக்காவுடைய 1 கிலோ விலை 1200 ரூபாய்க்கு மேலே விற்கப்படுது. நேற்றைய நாளில் தம்புல்ல, இன்றைய நாளில் கூட தம்புல்ல மொத்த விற்பனை நிலையத்திலேயே 1200 ரூபாய்க்கு தேசிக்காய் விற்றுருக்காங்க, விற்கப்படுது. உங்களுடைய பிரதேசங்களில் இந்த எலுமிச்சை பழம் எவ்வளோ ரூபாவுக்கு விற்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொழும்பு பொறுத்தவரையில் நான் நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கு தேடி பார்க்குற மக்களில், ஆனால் 1200 ரூபாய்க்கு மேலே தான் விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ரைட், இதோடு சேர்த்து நேற்றைய நாளில் தியத்தலாவையில் இடம்பெற்ற கார் பந்தய அந்த நிகழ்வில் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இதில் யாரில் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பில் இன்றைய நாளிலையும் செய்திகளில் பார்க்க கிடைச்சது. அந்த சாரதிகள், அந்த காரை செலுத்திய 2 சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கார் வந்து விபத்துக்குள்ளானத்தை பார்வையிடுவதற்கு மக்கள் பாதை ஓரமாக கொஞ்சம் வந்ததன் காரணமாக அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே எப்படி இருந்தாலும் அந்த 2 சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. அதிலும் 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியும் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்ட செய்தியாக மாறியிருக்கு. அதோடு சேர்த்து இலங்கையினுடைய ரூபாவுடைய பெறுமதி கொஞ்ச காலமாக அதிகரித்து கொண்டிருந்தது. டாலருடைய பெறுமதி குறைஞ்சு கொண்டே போனது. ஆனால் இந்த கிழமை, அதாவது போன கிழமை, இந்த கிழமையினுடைய நாட்களை நாங்கள் அவதானித்து பார்த்தா டாலருடைய பெறுமதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை இருந்ததை விட ₹1 அதிகரிச்சிருக்கு. 296 ரூபா வெள்ளிக்கிழமை இருந்தது, இப்போ 297 ரூபாக மாறி இருக்கிறது இன்றைய நாளில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான அதிகரிப்பை டாலர் பெறுமதியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது எந்த அளவுக்கு வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வேகமாக குறைஞ்சது, ஆனால் மெதுவாக தான் வந்து இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அதிகரிப்பு தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதோடு சேர்த்து இலங்கையினுடைய பணவீக்கத்தினுடைய வீழ்ச்சியை இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காங்க. போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு உள்ள 2.5% வந்து பணவீக்கத்தினுடைய வீழ்ச்சி இருக்குது. காரணம் வந்து இலங்கை ரூபாவுடைய பெறுமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டது. இதற்கு ஒரு காரணம், அதுதான் பொதுவான காரணமாகவும் பிரதான காரணமாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உணவு பணவீக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னும் இந்த உணவு பணவீக்கம் குறையலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து
தொடர்ச்சியாக உணவு பொருட்களுடைய விலைகள் அதிகரித்த வண்ணமே இருக்குது, இன்னும் குறையலை. இன்னும் உணவு பொருட்களுக்கான நிறைய மரக்கறிகளுக்கான தட்டுப்பாடு நிறைய இருக்குது. இதன் காரணமாக கூட உணவு அதாவது பணவீக்கம் இன்னும் குறையலைன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாளில் செய்திகளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள்.